திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமரட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன். ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றங்கள் அடையிறதுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீக விஷயங்களை கையாளக்கூடியது. ஒருத்தர் ஒரு சுவாமியை வழிபாடு பண்ணி இதன் மூலமாக எனக்கு வழிபாட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஜஸ்துவ பூஜைன்னு சொல்லுவாங்க. நமக்குரியதை நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதெல்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது, நானும் பெரும் அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், பட் எனக்கு ஏதோ ஒரு லக் இருந்ததுன்னா இன்னும் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பிரதிபலிக்கிறதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைப்பு கூட சேர்ந்து இந்த கிரகங்கள் நல்ல டைம் இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தினந்தோறும் வரக்கூடிய ராசி பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பை ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். நாள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப மீடியமாக பார்த்து எல்லா காரியத்தையும் செயல்படுது. நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக கேக் வாக் மாதிரி நமக்கு எல்லா காரியமும் நடந்துடும். நாள் மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்குண்டான தெய்வீக வழிபாடும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். நாள் எப்படி இருக்குங்கிறத. 17/7/2026 தட்சிணாயனம் பராபவருஷம் ஆடி மாதம் 1ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பின்னரவு 11:24 வரை மகம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய திதி காலை 10:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பின்னரவு 11:24 வரை உத்திராடம், பின்பு திருவணம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம். ராகு காலம் 10 to 12, 3 to 4:30 யமகண்டம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 1ஆம் திருநாள் சதுர்த்தி திதி. இன்றைய தினத்தில் விசேஷகரமான நாள். தட்சிணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய 1ஆம் நாள் ஆடி 1ஆம் திருநாள். இன்றைய நாள் நமக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. சரி, இன்றைக்கி உண்டான மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீ பெருசா நான் பெருசா, நீ சரியா நான் சரியா, நீ இந்த தப்பு பண்ண நான் இந்த தப்பு பண்ண, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஃபேமிலியில் இருந்துருக்கும், மனசளவில் இருந்துருக்கும், வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளியிலலாம் நல்லா இருக்குது சார், வீட்டுக்குள்ளே தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இருக்கும். சார் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா முயற்சியும் பண்ணுறேன், பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவேளை நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை அது எனக்கு அப்படி நடக்கிறதா டைம் சரியில்லையா, இப்படியெல்லாம் பல யோசனைகள் வரும். பட் எவ்ரி திங் வில் சால்வ், எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு டைம் இருந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு காரியத்துக்கு 2 தடவை முயற்சி பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதை மனதளவில் நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்ததுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ டேக் எ டிசிஷன் ஆன் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருந்துருக்கு. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. வியாபாரத்தை வீட்டில் மாற்றுறதுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வியாபாரத்தை செலுத்துறதுக்கும் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த தினம் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தத்தெடுக்கிறது, ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, ஒரு விஷயத்தை நான் இதை நான் என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக நீங்கள் பணத்தை செலுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்களில் மனதில் இருந்தக்கூடிய பெரிய கவலைகள்லாம் இந்த தினத்தில் போகும். மனசில் இருக்கக்கூடிய பெரிய கவலைகள் போகும். டே ஆரம்பிக்கும் போது குழப்பமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு. நினைத்த மாத்திரத்தில் அனுகிரகம் தரக்கூடிய பிள்ளையார் வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பிரயாணமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல நாட்களும் கூட. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்கின விஷயங்களை இந்த தினத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியத்தில் மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி சந்திக்காமையே இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்திப்பாங்க. பிரச்சனை இருந்தவங்க கூட இன்றைக்கி பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிடித்தமான உணவை சாப்பிட்றது, பிடித்தமான நண்பர்களை சந்திக்கிறது, பிடித்தமான காரியங்களை கொண்டு வரது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சார் காலையிலேருந்து பெரிய சண்டை சார், பெரிய இப்போ மனதளவில் தயவு செய்து கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும்.
நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், பிரச்சனை ஜாதகத்தில் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட இருந்தால் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளாக தான் பண்ணிக்கணும்னு. அது மாதிரி நம்ம தான் அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்லக்கூடிய சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பாயிண்ட் 1, டயட் ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம், நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு. நம்மளுடைய ஒவ்வொரு மூவும் நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எனக்கு யாருமே மோட்டிவேட்டட் கிடையாதுன்னா செல்ஃப் மோட்டிவேட், நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம ஓடின்னு இருக்கோம் சார். நான் ஏன்னா ரொம்ப மனதளவில் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, நான் வந்து ஜெயிச்சிருவேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதமாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வமும் மகாலட்சுமி வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு வெற்றியை தரும். மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு நீங்கள் கிரகநிலை சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? என்னுடைய கணிப்பு இன்றைய தினத்தில் அவ்வளோ விசேஷமாக இல்லை. இப்போ பிரயாணம் அவசியப்படாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களில் சில தடங்களுக்கும் சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாமல் அனாவசியமாக இதில் காசு போச்சு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கும். டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. தெரிந்ததை செயல்படுத்தணும், தெரியாததை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து தெரியாது, அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவுன்னு சொல்லி முருகப்பெருமான் முன்னாடி அவை பிராட்டி சொன்ன கதை நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. நம்ம பேரை சொல்லி யாராவது எதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது. சற்றென்று முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணணும். அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், அண்ணா தம்பி, சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட எதாக இருந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பாதம் வந்தாலும் தப்பு கிடையாது. பெருசாக மனசு பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாது. மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்னா இருக்குது. இன்றைய தினம் நன்னா இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியாகும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சில பய உணர்வுகள் அப்பப்போ வந்து போகும். ஆனால் அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளான நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். யாராவது நம்ம மனசில் கவலைப்படுற மாதிரி பண்ணாலும் பின்னாடி அவங்க உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவள் சொல்கிறத கேட்டுட்டு இப்படி பேசிட்டேன், பட் யூஆர் நாட் லைக் தட், யூஆர் டவுன் டு எர்த்துன்னு சொல்லி உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கு நான் நாளாக இன்றைய தினம். கடகராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். மனதை தைரியப்படுத்தின்ற எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் தைரியலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. வியாபார விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும். ஒரே ஒன்று, கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கால் சம்மந்தமான உபாதை, வயிறு சம்மந்தமான உபாதை, கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அப்படின்னா காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க. மனசுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் காரியத்தை சாதிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருஷ்டி பட்டாப்புலன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து நன்னா தான் இந்த சார் திருஷ்டி பட்டாப்பில் எனக்கு இப்படி பாடாப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருஷ்டி பட்டாப்பில் சில காரியங்கள் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி பிரயாணங்கள், விரயங்கள்லாம் அப்பப்போ இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்கள் முடியாத காரியத்தை நான் எடுத்து முடிச்சிடுவேன், கண்டிப்பாக ஜெயிக்கும், தப்பு கிடையாது. பட் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எஸ், மாற்றங்களுக்கு உண்டான ஒரு சாதம் உண்டு. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஒர்க், அதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஒரு திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் ரொம்ப நல்ல நாள், ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நாள். சார் ஒர்க்குன்னு இத்தனை நாள் இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது வெளில போயிட்டு வரலான்னு இருக்கேன், ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்து. அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பு, கௌரவ பதவி, மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன சேஞ்ச் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஸோ இல்லை சார் நீங்கள் இதே ஆரம்பித்ததுலேருந்து ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு, உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணோம், கூட இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷன் ஏதாவது பாதிக்கப்படும். ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய
ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம். வீட்டில் விசேஷங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீமந்தம் போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக எதேனும் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட நாள் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா கிருஷ்ண வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள். சார் காசு கண்டிப்பாக வரும், ஏன் கவலைப்படுறது? வரும் வரும் வரும். முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆகர்ஷண விதி உங்களுக்கு வேலை செய்யும். நல்லபடியான முன்னேற்றங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க, பட் இட் கெட்ஸ் ஆல் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா கரெக்டாக பில்லு கரெக்டாக எங்கிட்ட தான் சார் வரும் இல்லையா? அந்த மாதிரி கரெக்டாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. செலவுகள் இருக்க தான் செய்யும், பட் ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பேர், மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு பெருகும். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு தீம் பார்க் மாதிரி ஒன்று உருவாக்கணும் சார். ஒரு என்டர்டெயின் பிளேஸ் வந்து உருவாக்கணும், ஒரு சினிமா தேட்டர் கட்டணும், இந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம், கல்யாண மண்டபம் கட்டணும், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம். சில தடங்கல்கள் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறதெல்லாம் தடங்கள் இருந்தெல்லாம் சரியாயிடும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு, நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதனால் இன்றைக்கி யாராவது உங்களை சந்திக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க, இல்லை வந்துட்டு போயிருப்பாங்க. திருப்பி வரும்போது தெரியும், பத்தியா காரியம்னா வரீங்க, பத்தியா சூழ்நிலை மாறிச்சுன்னா எல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. அதாவது பேசி காரியத்தை சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது உங்களுக்கு வெற்றி. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடந்ததுன்னா நமக்கு நடந்தாப்பில் சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பிரசித்தி பெற்ற இடம், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்ச இடம், எங்கேனும் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு ஃபேமிலியோடு போகிறது, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இட் கெட் சால்வ்ஸ். ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக கோச்சார பிரகாரம் இன்றைய தினத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்பா ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ஒரு மாறு இருந்தது, பட்டு இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல முயற்சியெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள், பண வரவுக்குண்டான நாள். ஆனால் ஒரு குழப்பத்தில் மனசில் இருந்துட்டுருக்கும், ஒரு பதட்டத்தில் மனசில் இருக்கும், ஒரு சின்ன ஆன்சைட்டி மனசில் இருந்துட்டுருக்கும், சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கும். எல்லாம் ஓகே, என்னமோன்னுங்கிற மாதிரி ஒரு மனசில் தோணும். அதெல்லாம் சரியாயிடும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா, நவக்கிரகத்தில் சந்திரன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அபிராமி வழிபாடு, அபிராமி அந்தாதியை நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பெஸ்ட்டு டே இன்றைக்கி, ரொம்ப நல்ல நாள். ஆனால் வாகனத்தில் வேகமாக போகிறது, சில ஆபத்தான விஷயங்களை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் ஒரு வைராக்கியம், ஒரு காரியத்தில் எடுத்து ஈடுபடுவோம்ல, ஸ்போர்ட்ஸில் நான் ஜெயிச்சே ஆகணும், நான் பிஸ்னஸில் ஜெயிச்சே ஆகணும், இந்த வேலையில் சக்ஸஸ் ஆகணும், இந்த தேர்தலில் ஜெயிச்சாகணும், இந்த பதவியில் ஜெயிச்சாகணும், இந்த விஷயத்தில் நான் வந்து வெற்றி ஆகணும், இந்த போன்ற பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல முயற்சி இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம் வெற்றி பயணமாக ஆகும். நிறைய நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு முயற்சிக்கு நம்ம முழுமையாக ஈடுபட்டு அதில் ஜெயிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு சார் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் வைத்து நம்ம காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் கொடுக்குறது. அதை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த முடிவு தெளிவாக இருக்கோ அதன் பக்கம் நில்லுங்க, எந்த முடிவு குழப்பமாக இருக்கோ அந்த பக்கம் போகாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வர வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, வேலைவாய்ப்பு கூடி வரும். வேலைவாய்ப்புக்காக நான் படாத பாடுபட்டேன் சார். ஆன்சைட் வேலை எதிர்பார்க்குறேன், அப்ராடில் எதிர்பார்க்குறேன். எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு, நிச்சயமாக கிடைக்கும். வில் கெட் இட், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கிரகணில் உங்களுக்கு அப்படி இருக்குது. சார் இந்த வேலை போயிடுத்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும்.
முயற்சி ரொம்ப முக்கியம். இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டேவாக வரும். ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து செயல்படுத்துங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். உடம்பு பிரச்சனை இருந்துட்டுருக்கேன், தீராத பிரச்சனை, ஆஸ்பத்திரியும் வீடும் ஆஸ்பத்திரி இருந்துட்டுருக்கிறவங்க டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 10 பேர்கிட்ட சந்தித்து 10 விஷயத்தை பண்ணுறத விட 10 பேர்கிட்ட கேட்டுட்டு ஒரு காரியத்தில் முழுசாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிறருக்காக கவலைப்படுவீங்க, பிறருக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க. உங்களுக்கு உண்டான காரியம் வெற்றியாகும். அவங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் தடங்களாகும். ஏன்னா அவங்களுடைய நேரம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். தோல்வியாகிற மாதிரி தெரியும், பட் இல்லை, வெற்றி அடைஞ்சிருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு என்னுடைய கணிப்பு ரொம்ப அற்புதமான நாள். ஒருத்தர் கடை வச்சுட்டுருக்கார், கடன் மூலமாக லாபம். ஒருத்தர் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கார், அந்த சேல்ஸில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடையும். நான் பொலிட்டிக்கலாக இருக்கேன், பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ஆகும். நான் அஸ்ட்ராலஜராக அஸ்ட்ராலஜி விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும். யோகா ஆசிரியர் யோகா விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும். ஸோ எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அப்போது இன்றைக்கி மீனராசிக்கு பெஸ்ட்டு தானே? எஸ். இல்லை சார், சின்ன தடங்களாது 7.5 சனினால் 20% வச்சுக்கோங்க. மீதி 80% சக்ஸஸ் இருக்கு இல்லையா? இல்லை சார், திருப்பி பிரச்சனையாகுது. அப்போ வீட்டில் யாருக்காவது அஷ்டம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி இருந்தால் அது ஒரு 20%. 80% போச்சு சார் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணணும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு, நல்லது நடக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நல்லாயிருக்கும். சேஞ்ச் ஆஃப் சில என்ன சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால், ஒரு புது நபர்களை சென்று இது போன்ற மனசில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, ரொம்ப அற்புத பலத்தை தரக்கூடிய வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வீட்டில் இந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டுருக்கோம். இந்த விக்கிரகங்களுக்கு ஒரு நாள் பூஜை பண்ண முடியுது, இன்னொரு நாள் என்னால் பூஜை பண்ண முடியல. சுவாமி நைவேத்தியம் படத்துக்கு ஒரு நாள் பண்ண முடியறது, இன்னொரு நாள் பண்ண முடியல. நாங்கள் வெளியில் போயிடுறோம் சார், டக்குன்னு மறந்துடுறோம் சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். எப்போவுமே எதுவுமே மறக்கப்படாது. யூ ஷுட் ஹாவ் அ டிசிப்ளின் ஆன் த டைம். அப்போது உங்களுக்கு அதை ஒதுக்கி வச்சு நீங்கள் அதை எடுத்து செயல்படுத்த முடியும். ஒருவேளை உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைவேத்தியம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்டையோ பெரியவங்ககிட்ட யார்ட்டையோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் அதை சொல்லிடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தவறாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது பூஜை பண்ணணும், இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை அது நீங்கள் பூஜை பண்ணிக்கணும். நைவேத்தியம் தினந்தோறும் பண்ணணும். சுவாமி படங்களில் புஷ்பங்கள் கட்டி மாலையாக போடுறது ரொம்ப நல்லது. முடியாதவா சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க ஷிஃப்ட் பேஸான ஒர்க்குக்கு போவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஷிஃப்ட்டு, ஈவினிங் அது அவங்களுக்கு முடியாமல் போகிறது. அப்போ என்ன சார் பண்ணுறது? வீட்டில் எப்போ முடியறதோ அப்போ கை கால் மூஞ்சி கழுவி சுவாமிக்கு விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். டெய்லி எத்தனை நேரம் சார் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மார்னிங் கரெக்டாக 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ். எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைஞ்சது 9 நிமிஷம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்னால் அது கூட முடியாது, ஒரு 9 செகண்டாவது ஒதுக்கி சுவாமியை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளேயே ஹீல் பண்ணிக்கிறதுக்குடான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நம்ம விக்கிரகங்கள் வச்சுருக்கிறது, அதை நைவேத்தியம் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். சார் இது ஜாதகத்தில் தெரியுமா? எஸ். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக் ஆகிடும். ஜாதகம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் 9ஆம் இடம் பிரசன்ன லக்னம் எடுக்கும்போது 9ஆம் இடம் வீக் ஆகிடும், 5ஆம் இடம் வீக் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வீட்டில் பூஜை பண்ணுறதில்ல, சரியாக வழிபாடு பண்ணுறதில்ல, ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிய வருது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு அந்த காரியத்துக்கு நம்ம பிரசன்னம் பார்க்க முடியாது. நிறையா பிரசன்னம் அங்கே ஸ்டக் ஆகிடும். அடுத்த விஷயத்துக்கு பிரசன்னம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் உங்கள்கிட்ட இந்த வேண்டுதல் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் சொல்லுவாங்களா, முதல்ல இந்த கடன் அடை, அப்புறம் அது நீ கட்டு, அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு அந்த பெண்டிங் இருந்துகிட்டு இருக்கும். அதனால்
நம்ம வந்து இந்த வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்கரணங்களை கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். எடுக்கக்கூடாது, எடுத்தால் அதை கரெக்டாக பண்ணணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடம் 5ஆம் இடம் நன்னா இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.